ரீசென்ட்லி வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டெக்னாலஜிக்கலாக வைரல் ஆகிட்டு இருக்கு. ஏர்டெல் black.comங்கிறது வந்து இப்போ எக்ஸ்பைரி ஆயிடுச்சு போல இருக்கு டொமைன் டைமா. ஸோ வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு பர்சன் வாங்கியிருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்க. ஏர்டெல்லை பற்றி இது மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது இவர் இஷ்யூஸ் ஹாஸ் பீன் ரிசால்வ்டுக்கு பதிலாக இக்னார்டுன்னு போட்டுட்டு எவ்வளோ ஃபிக்ஸ்டுன்னா 0 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. ஆக்சுவலி நிறைய பேரை வந்து சொல்கிறாங்க, நிறைய விஷயம் ஃபிக்ஸ் ஆகலை, போஸ்ட் பெய்டுனா சுத்தமாக அது ஃபிக்ஸ் ஆகலை, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இவரும் அதனால் பாதிக்கப்பட்டவர். ஸோ இந்த கீழே இருக்கிற இந்த பைமி அ காஃபி அப்படிங்கிறதுலேயே தெரிஞ்சிடும் இது வந்து அஃபிஷியல் ஏர்டெலோட வெப்சைட் கிடையாது அப்படின்னு. இந்த டொமைனை ஒருத்தர் பை பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த டொமைனோட 1 year காலகட்ட இஷ்யூ வந்து முடிஞ்சிருக்கும் போல இருக்குது. ஸோ ஐ அட்மையர் த ஆப்டிமிசம், அன்ஃபார்ச்சுனேட்லி ஆப்டிமிசம் டஸ் நாட் ரூட் பேக்கெட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட எப்பயுமே கஸ்டமர் கேர் கான்டாக்ட் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃப்ரஸ்ட்ரேஷன் சார் அப்படின்னு 14 டைம்ஸ்க்கு மேலே எமோஷ்னலாக சொல்லுவாங்கல்ல, அது விஷயமாவும் இந்த சார் சொல்லியிருக்காரு. இது வாங்கினது ஒரு கஸ்டமர், இந்த டொமைன் நேமை வந்து வாங்கினது ஒரு கஸ்டமர். அவர் வந்து அவரோட ப்ராப்ளத்தை இந்த மாதிரி வெப்சைட் மூலிமா கிரியேட் பண்ணி சொல்லியிருக்காரு. உங்களுக்கும் இதே மாதிரி ஏர்டெல்ல இஷ்யூ இருக்குது, இல்லை உங்களுக்கும் இதே மாதிரி பிரச்சனை இருக்குன்னா நீங்களும் இதே மாதிரி பண்ணுறதா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ஏர்டெல் வந்து இந்த ஒரு மெசேஜ்னால நோட்டிஃபை பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா நானே நிறைய பேரை பார்த்துட்டேன். ஏன் எனக்கே கூட இது நடந்திருக்கு போஸ்ட் பெய்டில். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி இஷ்யூ நடந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம்.